ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது சந்தேகப்படும்படியான நடமாட்டம் இருந்தது அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. எங்க? அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலினுடைய வாசல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா. அந்த சிசிடிவி கேமராவை வந்து நான் யாரெல்லாம் போய் பார்க்குறாங்க, குழந்தையினுடைய தந்தையார், காவல்துறையினர் மற்றவங்க எல்லாம் பார்க்குறதா, காவல்துறையினர் தான் போய் பார்க்குறாங்க. குழந்தையினுடைய தந்தைக்கு சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், இதுல வந்து ஒரு சந்தேகப்படும் வகையில நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தையோட தந்தைகிட்ட சொல்றாங்க. தந்தைகிட்ட சொல்றாங்க, 7ஆம் தேதி நாங்க போய் பார்த்தோம், சந்தேகப்படும்படியான நபர்கள் அதுல தெரிஞ்சது, நாங்க வந்து ஏறக்குறைய க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த வழக்குல யார் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு. இந்த சிசிடிவி கேமராங்கிறது வந்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்னு ஒன்று பின்னால தான் இந்த சிசிடிவி கேமரா பதிவாகும். இந்த ஃபுட்டேஜை கோர்ட்டை சமர்ப்பணம் பண்ணலை. கீழமை நீதிமன்றத்தில் எங்கேயுமே கீழமை நீதிமன்றத்தில் தான் முதல் விசாரணை நீதிமன்றம், அங்கே தானே கொடுக்கணும், எல்லா தகவல்களையும் அங்கே தரணும், அவங்க கொடுக்கவே இல்லை. அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கால் ரெக்கார்டர், டிவிஆர்ன்ற ரெக்கார்டரை அதை கையாளுகிறவர், அதை பொறுப்பாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு விட்னஸ், துரைவேலுன்னு ஒரு விட்னஸ், அவர் வந்து சொல்கிறாரு, அந்த குழந்தையோட தந்தையாரும் அந்த காவல்துறையில் இருக்கவங்களும் 5ஆம் தேதி ஈவினிங் இருக்கிறத வந்து நாங்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதியே பார்த்தோம், 7ஆம் தேதி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது 5ஆம் தேதி சாயங்காலம் 6லேருந்து 7:15 வரைக்கும் ஒரு நபர் வந்து பைக்கில் கிராஸ் பண்ணாரு, ஒரு பையன் முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறார். ஆனால் காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க இவர்கிட்ட, நான் வந்து 7ஆம் தேதி போய் பார்த்தேன், அதில் சந்தேகப்படபடியாக இருந்துச்சுன்னு. இவர் சொல்கிறாரு 5ஆம் தேதி ஈவினிங்கான ரெக்கார்டிங்கை பார்த்தாங்க, அதற்கப்புறம் 8ஆம் தேதி வந்து பார்த்தாங்க காவல்துறையினர்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த தேதிகளில் ஒன்றும் இல்லை, அதை விட முக்கியமாக அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு பை வச்சுட்டு ஒருத்தர் போனார், அதனுடைய முகத்தையோ மற்றதையோ பார்க்க பார்த்தோம், ரொம்ப தெளிவே இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்ததுன்னு. 6 to 7:15 ஒருத்தர் பைக்கில் போகிறாருன்னா நேரம் இல்லை, அந்த சிசிடிவி கேமரா அங்கே இல்லை, அது 6 மணி நேரமாக இருந்துச்சுன்னா, 6 மணி 6 to 6:15 இருந்துச்சுன்னா அவர் விளையாடினதா முருகன் சொல்கிறாரு. அப்புறம் இந்த விளையாடிட்டு இருந்தவர் எப்படி பைக்ல போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பண்ணணும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இவங்களுடைய அரசு தரப்பினுடைய சாட்சியத்தில் ஒரு பகுதியே இல்லை, அதை கால்ஃபரே பண்ணலை, சட்ட ரீதியாக அது ஒரு ஆவணமாக சேர்க்கலை. அப்போ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறதுனால சேர்க்காம இருந்தாங்களா, இல்லை கவனக்குறைவாக இருந்துட்டாங்களான்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நாங்கள் சந்தேகம் படும்படியான நடமாட்டத்தை பார்த்தோன்னு சொன்னப்புறம் அதை நீங்கள் கைப்பற்றவில்லை என்பது மிக மோசமான ஒரு நடைமுறை. என்னதான் உங்களுடைய கைப்பற்றவே இல்லை, சமர்ப்பணம் செய்யுங்கிறது மட்டும் இல்லாமல் கைப்பற்றவே இல்லை. கைப்பற்றிருந்தா அவங்க வீட்டில் வச்சுக்க போறது இல்லை, அதை கொடுத்துருப்பாங்க. கைப்பற்றவில்லைங்கிறதான் விஷயம்.